ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்னஸ் உமன் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். வீடியோ போட்டு இப்போ 4 நாள் ஆக போகுது. கேஜிஎஃப் 1 போட்டிருந்தேன். அடுத்து கேஜிஎஃப் 2 போடுறேன்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து கேஜிஎஃப் 2 அதாவது சொல்ல வீடியோலாம் எடுத்து வச்சிட்டேன். ஆனால் அதை அப்லோட் பண்ணும்போது அது ஃபெயில்டுன்னே வருது. 2 தடவை போட்டு 2 தடவை ஃபெயில்டுன்னு வந்துருச்சு. அதனால என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சனி ஞாயிறு 2 நாளுமே என்னால் வீடியோ எடுக்க முடியலை. ஸோ அதனால தான் சரி இன்னைக்கு வீடியோ எப்படியாவது எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். என்னடா பின்னாடி புத்தர் பெயிண்டிங்கை காணமேன்னு பார்க்காதீங்க. அது வந்து வேற ரூம்பு. அந்த ரூமில் என் பையன் சின்ன பையன் கடைக்குட்டி சிங்கம் அங்கே தூங்கிட்டு இருக்காரு. அதனால தான் நான் வேற ரூமுக்கு வந்துட்டேன். அவனை டிஸ்டர்ப் பண்ணோம்னா அப்புறம் நம்மளை வீடியோ எடுக்க விட மாட்டேன் அப்படின்ட்டு அவன் அப்படியே தூங்கட்டும் அப்படின்ட்டு நான் வேற ரூமுக்கு வந்துட்டேன். சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய வீடியோஸ் இதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனி மதுரை மாஸ்டர் கம்பெனி வீடியோஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஸோ பாருங்க. இப்போ என்னன்னா நம்ம கேஜிஎஃப் 2 வந்து பார்க்க போகிறோம். ஸோ கேஜிஎஃப் 2 வந்து கொஞ்சம் பெரிய கதை. அதனால கதையெல்லாம் நான் ஃபுல்லாலாம் சொல்ல நான் விரும்பலை. அப்போ அங்கே ரொம்ப எனக்கு பிடிச்ச சீன்ஸு அப்படின்னு தான் நான் அதை தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் 2ல பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்லணும்னா அந்த பிரகாஷ்ராஜ் சார் வந்து கதை சொல்லுவார். பார்ட் 1ல வந்து அவங்க அப்பா வந்து கதை சொல்லியிருப்பாரு. பார்ட் 2ல வந்து அவருக்கு உடம்பு சரியில்லாமல் அட்மிட் பண்ணிடுவாங்க. அதனால் ஒரு பையன் வந்து கதை சொல்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த சீனு அந்த இடத்துல வந்து பிரகாஷ் சார் வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். அவர் இது அப்படி செம்மையாக வந்து அவருக்கு ஒரு அந்த ஒரு பிஜிஎம்லாம் போட்டு செம்மையாக காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் தான் கதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவார். அந்த பின்னாடி வந்து அது என்னதுன்னா அந்த டைட்டில் வரும்ல கேஜிஎஃப் டைட்டில் அப்படின்னு வரும்போது அதுக்கு முன்னாடி அந்த கல்லு அந்த உள்ள இருந்து ஒரு கல்லு எடுத்து வெளியே வைப்பாங்கல்ல, அதுல வந்து ஹீரோவோட இதை வந்து பதிச்சிருப்பாங்க அவருடைய உருவத்தை. அந்த சீன் அப்படி இருந்துச்சு. அது இது வரைக்கும் அப்படியே எந்த ஒரு இதுலையுமே பார்த்து அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்கும் அந்த சீனை பார்க்கும்போது, அந்த பிஜிஎம் கேட்கும்போது. அது வந்து அந்த சீன் வந்து எப்படின்னா அந்த தேட்டர்லாம் வந்து அந்த ஆடியன்ஸ் ரியாக்ஷன் சொல்லிலாம் வீடியோ யூடியூப்ல போடுவாங்க. அதெல்லாம் நான் போய் பார்த்தேன். அந்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சவுண்ட் வந்துச்சு. இதுல எல்லா சீனுக்குமே வந்து அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆடியன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட என்ட்ரன்ஸ் அந்த சீன் வந்து ஓப்பனிங் சீன். அவர் வந்து ஹெலிகாப்டர்ல இருந்து வந்து அப்படியே இறங்கி அப்படியே நடந்து போகும்போதெல்லாம் அப்பா அந்த பிஜிஎம் வந்து எப்படி எப்படி யோசிச்சு இப்படி எடுத்திருப்பாங்க போட்டிருப்பாங்க அப்படின்னு அப்படி யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் ஹீரோக்கு இறங்கி அவர் உள்ள போற வரைக்குமே சில பிரகாஷ்ராஜ் வந்து சில அந்த பார்ட் 1ல நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ராக்கி வந்து எதுக்கு கேஜிஎஃப்க்கு வந்தாரு, அப்படி கர்டன் எப்படி கொண்டாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினி வந்து உள்ள வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நான் ரெஸ்டாரண்ட்ல ஃப்ரெண்டுகளோட இருந்தேன். என்னை வலுக்கட்டாயமா தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, எவன் அவன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே அந்த 2 கதவு திறந்து உள்ளக்க வருவார்ல, அந்த சீன் அதுக்கு மேல இருக்கும். அப்படியே அவர் நடந்து வரும்போது இந்த பக்கத்து ராக்கிங் ஸ்டார் யஷ் அப்படின்னு சொல்லி போடுறதெல்லாம் செம்மையா இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த பேசுற அந்த வசனங்கள்லாம் செம்மையா இருக்கும். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவன் என்ன பண்ணுவான், அப்புறம் வந்து விவசாயி என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்ற அந்த இதெல்லாம் செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, "நான் ராஜாவா மாறிட்டேன். எனக்கு ஒரு ராணி வேணும்ல. அதனால தான் உன்னைய தூக்கிட்டு வர சொல்லிட்டேன்." அப்படின்னு சொல்லி அவங்களையும் கேஜிஎஃப் கூட்டிட்டு போயிருவாரு. அ ஹீரோயினுக்கு வந்து கூட்டிட்டு வந்தது பிரச்சனை இல்ல. ஆனா அவங்கள வந்து மரியாதையா கூட்டிட்டு வராம வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வருவாங்கல்ல, அதான் அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துரும். இருந்தாலும் ராக்கி பாய் மேல அவங்களுக்கு பாசம் இருக்கத்தான் செய்யும். அதுக்கப்புறம் கேஜிஎஃப்க்கு கூட்டிட்டு போனதுக்கப்புறம் அங்க வந்து ஒரு பையன் வந்து துப்பாக்கி வச்சுக்கிட்டு நிப்பான். அப்ப அவங்க அம்மா வந்து இங்க இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அவன் தான் நம்மளுக்கு வந்து நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணி, ஆஸ்பத்திரி, இந்த மெடிக்கல் செலவு இது நம்மளுக்கு தங்குறதுக்கு வீடெல்லாம் அவன் தான் கட்டி குடுத்துருக்கான். அவன் தான் நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி குடுத்தவனே. அவனுக்காக நான் என்ன வேணாலும் என் உயிர வேணாலும் நான் குடுப்பேன். அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நன்றிய காட்டுற மாரி அந்த ஒரு இது காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்க அ அவருடைய எப்படி சொல்றதுன்னா, அவருடைய ஆட்சி அங்க நடந்துகிட்டு இருக்கும். ராக்கி பாயி ஆட்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் அதிராவுக்கு தெரிஞ்சு, அதிராவ் ஆளுக வந்து ஹீரோயினிய தூக்கிட்டு வந்துருவாங்க. ஹீரோயினிய தூக்கிட்டு வரும்போது இது ராக்கி பாய்க்கு தெரிஞ்சு, ராக்கி பாய் போயி
அப்படியே எப்படி சொன்னா சிங்கிளா தான் போவாரு. ஒரு வண்டி எடுத்துட்டு அவர் மட்டும் தான் போவாரு. கையில எந்த ஒரு கன்னோ எதுவுமே எடுத்துட்டு போமாட்டாரு. அப்படியே போற வழியிலேயே அவருக்கு என்ன ஆயுதம் கிடைக்குதோ அத வச்சே ஹீரோ இது எதிரில ஃபுல்லா தரமட்டமா ஆக்கிட்டு அவர் பாட்டுக்கு போவாரு. அப்படியே உள்ள போய் ஃபைட் பண்ற சீன் அதெல்லாம் செம்மையா இருக்கும். அ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஹீரோயின் கிட்ட நெருங்கிருவாரு. அந்த நேரம் பார்த்து அதிரா வந்து நெஞ்சிலேயே சுட்டுருவாரு. சுடவுமே அதிரா வந்து, "நீ வந்து ஒரு அடி வச்சு வந்தவன்" அப்படின்னு சொல்லி அப்பலாம் பேசுவாரு. அப்புறம் ராக்கி பாய் மயங்கி விழவுமே அங்கருந்து தூக்கிட்டு வந்துருவாங்க. தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம், அ அவருக்கு அந்த புல்லட் இதெல்லாம் எடுத்துட்டு, அ மெடிக்கல் அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. பண்ணி முடிக்கவுமே ராகி பாய்க்கு ரொம்ப கோவம் இதா இருக்கும். கோவமா வரும். ஆனா, அத வெளியவே காட்ட மாட்டாரு. "வா நம்ம வெளியூருக்கு எங்கேயாவது போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினிய கூப்பிட்டுக்கிட்டு துபாய் அந்த சைடு போயிருவாரு. அங்க போய் எதுக்கு போனாருன்னு பார்த்தா, நான் அ அங்க வந்து எப்படி சொல்லணும்னா, அங்க இருக்கிற ஒரு பெரிய ஆளு. டான் பெரிய அவங்ககிட்ட போய் டீல் பேசி, அதுக்கப்புறம் வந்து அதிராவ போட் சுடுற அந்த சீன்லாம் செம்மையா இருக்கும். அந்த ட்ரக் வந்து நிக்கிற இடமெல்லாம் வந்து அப்படியே வரிசையா வந்து நிக்கும். அப்ப அந்த இடத்துல வந்து ராகி பாய் அவர் மட்டும் தான் இறங்கி சிக்னல் குடுப்பாரு. "நான் வந்து உன்னைய சுடப் போறேன்" அப்படின்னு சொல்லி அதிராவுக்கு சிக்னல் குடுப்பாரு. அதிராவும் யோசிச்சுட்டு, அப்புறம் இவன் நம்மள சுடப் போறேன்னு சொல்லிட்டு அவங்க ஆளுகளுக்கெல்லாம் சொல்லிருவாரு. அவங்க எல்லாம் கன்னு வச்சிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அதிரா இது ராக்கி பாய் ஆளுக பின்னாடி அந்த ட்ரக்ல ஃபுல்லா ஆளுக அவ்வளோ இது கன்னு வச்சு நிப்பாங்க. அந்த சீன்லாம் அப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனா தியேட்டர்ல இப்படிதான் உட்காந்து பார்த்தவங்களோ, இங்க டிவில பார்க்கறதுக்கே காது 2ம் அப்படி அந்த சவுண்டு அப்படி இருந்துச்சு. ஆனா அந்த சீன்ல பார்த்தீங்கன்னா, எங்க கேமராவ எவ்வளோ தூரத்துல வச்சு அது நெறைய ரொம்ப லாங்கா வச்சுலாம் காட்டியிருப்பாங்க. அப்ப கூட ராக்கி பாய் வந்து கீழ அந்த ராக்கி பாய், அந்த இன்னொருத்தர் எல்லாருமே வரிசையா நிக்கிறது அப்படியே காமிச்சிருப்பாங்க. அந்த சீன் செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் சரின்ட்டு சாங்ஸ் இதெல்லாம் அதில நெறையா வரும். அவருக்கே 2, 3 சாங்ஸ்லாம் வரும். செம்மையா இருக்கும் அந்த சாங்ஸ்லாம் கேட்கறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த சின்ன பசங்க வந்து சொல்லி காட்டுவாங்க. ராக்கி வந்து எப்படி இங்க வந்தாரு, என்னலாம் பண்ணாருன்னு சொல்லி அந்த சின்ன பசங்கலாம் ஒரு சாங்ஸ்ல சொல்லி காட்டுவாங்க அந்த பசங்க. அந்த சீன் செம்மையா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ராக்கி பாய் வந்து இது அது என்னது அந்த பிஸ்கட் அந்த ஒரே ஒரு தங்க கட்டிய மட்டும் இது பண்ணிட்டு போயிருவாங்க. எடுத்துட்டு போயிருவாங்க. இவருக்கு அந்த மொத்த தங்கமும் பாதுகாப்பா வச்சிருந்ததெல்லாம் இதா சொன்னது. அந்த ஒரு பிஸ்கட் எப்படி மிஸ் ஆச்சு அப்டின்ட்டு, அதுக்கப்புறம் அத தேடி அவரு அங்க போவாரு. போய் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கே அந்த இது கொஞ்சம் ஆரம்பத்துல பார்க்குறப்ப கொஞ்சம் இதா இருந்துச்சு. என்ன ஒரு பிஸ்கட்காக இங்கேருந்து போகணுமா? அப்டின்னு சொல்லி ஒரு இதா தோணுச்சு. இதெல்லாம் ஓவரா தெரியலையான்னு. ஆனா அங்க போய் இறங்கி அவரு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்டு நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த ஒரு சின்ன பையன் டீ குடுக்குற ஒரு சின்ன பையன், இவர ராக்கி பாய்ன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லவுமே, அப்படியே அந்த ஸ்டேஷனே அப்படியே பயந்து போய் நிக்கும். அப்ப அவரு எதுவுமே சைலன்ட்டா எதுவுமே பேசாம, அப்படியே அந்த பிஸ்கட்ட மட்டும் வாங்கிட்டு, அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு கம்முனு வந்துருவாரு. அங்க உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே, "அப்பாடா! எதுவும் பண்ணாம இவன் பாட்டுக்கு போயிட்டான்" அப்படின்னு சொல்லி நெனைப்பாங்க. பார்க்குற நம்மளுக்குமே வந்து, சரி பிஸ்கட்ட வாங்கிட்டு போயிட்டார் அப்படின்னு தான் நெனைப்போம். ஆனா அவரு வண்டிய நிப்பாட்டி, "என் பிஸ்கட்ட எப்புட்றா ஒரு பிஸ்கட்ட நீங்க தூக்கிட்டு வர போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா எப்படி சொல்லணும்னா, அப்படியே அந்த போலீஸ் ஸ்டேஷனவே தரைமட்டமா ஆக்கி விட்டுட்டு போயிருவாரு. இந்த விஷயம் வந்து அந்த இவங்களுக்கு தெரிஞ்சிரும். அந்த இதா இருக்கிறாங்க. ஒரு ஒரு லேடி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராக்கி பாய் வந்து இந்த மாரி இந்த வேலையெல்லாம் செய்றான். ஆனா, அதுக்கு ஆதாரம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது, ஆதாரம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும். அந்த விஷயம் ராக்கி பாய்க்கு தெரிஞ்சு போயிரும். அ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா சீன் ஒண்ணு காட்டுவாங்க. இவரு அ அந்த ஒருத்தர் பாய் இருப்பார்ல, அவர் சொல்லுவாரு, "உனக்கு கருட மேனி வந்து பெரிய இது பேராசை உனக்கு வந்துருச்சு." அ அப்படின்னு சொல்லி இதா சொல்லுவாரு. அப்போ வந்து தான் அவங்க அம்மாவோட சென்டிமெண்ட் அந்த இத எடுத்து காட்டுவாங்க. அப்ப அவங்க அம்மாவோட சமாதிய எடுத்துட்டு வந்து கேஜிஎஃப்க்கு முன்னாடி வந்து வச்சு புதைப்பாங்க. அதாவது அவங்களுக்கு காட்டுற மாரி, நான் நான் வந்து ராஜாவாயிட்டேன் அப்படின்னு சொல்லி பாரும்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு காட்டுற மாரி அந்த கேஜிஎஃப்க்கு முன்னாடி வந்து அந்த சமாதிய புதைச்சிருவாங்க. அப்பதான் அவரு சொல்லுவாரு, நான் அவளுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக நான் என்ன வேணாலும் ஆவேன். அ கோழையும் ஆவேன், கொலைகாரன் ஆவேன், கிரிமினல் ஆவேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, எப்படி சொன்னா, அ அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக நான் என்ன வேணாலும் சாவேன் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு இது புதுசா புதுசா இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு அ கேட்காத ஒரு இதுதான் வசனங்கள், மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே இதுல எல்லாமே புதுசா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இதுல தான் ஹீரோ மேல ரொம்ப அந்த கோவத்த எல்லாம் விட்டுருவாங்க. விட்டுட்டு அவங்க மேல பாசம் வர ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் அங்க சாங்ஸ் எல்லாம் வைப்பாங்க. மெகபூம்பா சாங்ஸு.
அந்த பாட்டுல பார்த்தீங்கன்னா, ராக்கி பாய் வந்து எந்த இடத்துலயுமே வந்து அ ராக்கி பாய் அப்படிங்கிறத மறந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோ மாரிலாம் அவர் பிஹேவ் பண்ணவே மாட்டாரு. அவராவே இருப்பாரு. அந்த ஒரு ஒரு எப்படி சொன்னா, அந்த ஃபேஸ்ல வந்து அந்த ராக்கி பாய்ங்கிற ஒரு விஷயம் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அதனாலே அந்த சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாரி உங்களுக்கான ஆதாரம் வந்து கிடைச்சிருச்சுன்னு சொல்லி ராக்கி பாய்க்கு தெரியுமே, அவரு சிரிச்சுட்டு, "நீங்க எதுக்கு என்னைய தேடுறீங்க? நானே வந்து ஆதாரத்த குடுக்குறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு, இவரே இங்கேருந்து அங்க போவாரு. பாராளுமன்றத்துக்கு அங்க போவாரு. அங்க போயி அவங்கள போய் மீட் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. 2 பேத்துக்குள்ளேயும் நெறைய பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் கடைசியா பேசி முடிச்சுட்டு ராக்கி பாய் எந்திரிச்சு வருவாரு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, "உன்கிட்ட இருந்து நான் எல்லாத்தையுமே பறிச்சுருவேன். உன்னுடைய கேஜிஎஃப், உன்னுடைய மக்கள், உன்னுடைய தங்கம் எல்லாத்தையும் நான் பறிச்சுருவேன்னு" சொல்லும்போது, அவர் வந்து ரொம்ப சைலன்ட்டா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவாரு. "அ நான் முடிஞ்ச வரைக்கும் போர நான் தடுப்பேன். முடியலையா, கண்டிப்பா நான் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பேன்" அப்படின்னு சொல்லி அவரு சொல்லிருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோயினி வந்து மாசமாகுற விஷயம் மாசமாயிருவாங்க. அந்த விஷயத்த ராக்கி பாய்ட்ட சொல்லலாமேன்னு சொல்லிட்டு அங்க வந்தா, அவங்களும் என்னென்னமோ ஒரு இதுலலாம் சொல்லுவாங்க. எனக்கு வந்து மாங்கா புளி இது சாப்பிடணும் போல இருக்குது. எனக்கு உடம்பு சரியில்ல. எனக்கு சாப்பாடு பிடிக்க மாட்டேங்குதுன்னு என்னென்னமோ சொல்லி பார்ப்பாங்க. அது ராக்கி பாய்க்கு எதுவுமே புரியாது. கடைசியில அவங்க அம்மா வரப்போறாங்கன்னு சொல்லவுமே தான், அவருக்கு அப்படி ஒரு இதா இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ராக்கி பாயாவும் இருப்பாரு. தன்னுடைய அம்மா வரப்போறாங்க அப்படின்றவுமே அவரு அந்த ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அத நம்ம பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரு வயித்துலயே சுட்டுருவாங்க. ஹீரோயின் வயித்துலயே. அப்போ வந்து என்ன நடந்துச்சுன்னே ராக்கி பாய்க்கு அப்படியே மைண்ட் அப்படியே இதாயிரும். அப்படியே ஹீரோயின் பக்கத்துல போயி, அப்பதான் மொத ராக்கி பாய் வந்து அழுகுறதவே நம்ம ராக்கி பாய் கூட கண்ல தண்ணி வருமா? அப்படின்னு அப்பதான் நம்ம பார்க்குறாப்புல இருக்கும். ஆ அதுக்கப்புறம் ஹீரோயினி வந்து அந்த சாகுற வரைக்கும் அவரு கொஞ்சம் இதாவே இருப்பாரு. அவங்க ஒரு ஃபீலாவே இருப்பாரு. அவங்க செத்துட்டாங்க அப்படின்னு தெரியுமே, அவரு அப்படியே ஏதோ 10 ராக்கி பாய் உள்ள வந்த மாரி அப்படியே கோவம் எடுத்து போயி, செம்மையா இருக்கும் அந்த ஃபைட் சீனு. கடைசில அதிராவ கழுத்த நெரிச்சு அவரு கொன்றுவாரு. கொன்று முடிச்சோனே அப்புறம் இவங்கலாம் எந்த மெயின் வழியா வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, இங்கேருந்து கன் எடுத்துட்டு போற சீனு, அந்த ம் ஏ பிளேன்ல ஏரோப்ளேன்ல போகும்போது வந்து ஃப்ளைட்ல போகும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு சைடு அப்படியே பிளட்டா வடியும். அப்படியே கன்ன வச்சுட்டு போற அந்த சீன்லாம் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் அங்க போயி, அந்த பாராளுமன்றம் அங்க போயி இறங்கி அந்த வண்டியிலருந்து இறங்கி போற சீனும் அவ்வளோ செம்மையா இருக்கும். அப்புறம் போய் அந்த சம்மந்தப்பட்ட ஆள போய் சுட்டுருவாரு. சுட்டு முடிச்சுட்டா அப்படியே பெசாட்டி வந்துருவாரு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் ஹீரோயினி இங்க வந்து புதைப்பாங்க. அப்ப அவரு மண்ணு போடும்போது, "இனி நம்ம லைஃப்ல எதுவுமே கிடையாது." அப்படிங்கிற ஒரு இதாவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து காலி பண்ணி சொல்லிருவாங்க. காலி பண்ணி எல்லாரும் கிளம்பி போய்க்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ இவரு வந்து அந்த தங்கத்த எங்க ராக்கி பாய் எங்க? ராக்கி எங்க? ராக்கி எங்க? அவன அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரணும்னு இவங்க இருப்பாங்க. ராக்கிய காணோம்னு பார்த்தா, இவரு இந்திய பெருங்கடல்ல அங்க இருப்பாரு. அவ்ளோ பெரிய கப்பல்ல அவ்வளவும் தங்கத்த ஏத்திக்கிட்டு போவாரு. போயி பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற போலீஸ் காரவங்க அந்த இதுல இருக்கிறவங்கலாம் கடற்படையில என்ன சொல்ல அங்க இருப்பாங்கள்ல பாதுகாப்புக்கு கடல்ல. அவங்க எல்லாரும், "நீ சரண்டர் ஆகு. இல்லாட்டி உன்னுடைய இது பண்ணிருவோம். உன் கப்பல இது பண்ணிருவோம்." அப்படி இப்படின்னு என்னமோ பேசுவாங்க. இருந்தாலும் ராக்கி பாய், "நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு போய்க்கிட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அப்படியே இது போட்டு அப்படியே வெடிச்சுரும். கப்பலே வெடிச்சு எல்லா தங்கமும் அந்த கடலுக்குள்ள போயிரும். அவரும் அந்த கடலுக்குள்ள போயிருவாரு. ஸோ அவரு அந்த செத்து அவரு உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு தங்க கட்டி மட்டும் அந்த கயிறு விழுகுற அந்த சீன்லாம் செம்மையா இருக்கும். அந்த இடத்துல பாட்டும் ரொம்ப நம்மளே வந்து அப்படியே எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த கேஜிஎஃப் 2 வந்து ஆரம்பிச்சதுலருந்து அப்படியே ரொம்ப ஃபயர் ஃபாஸ்ட்டா கிடு கிடு கிடுன்னு போய்க்கிட்டே இருக்கும். திடீர்னு அந்த இடத்துல வரும்போது அப்படியே நான் கொஞ்சம் டவுன் அப்படியே நம்மளே குறைஞ்சு அப்படியே ரொம்ப அழுகுற மாரி அப்படி காட்டியிருப்பாங்க அந்த சீனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கதைய கேட்டுட்டு இருந்தவங்க, இந்த பிரகாஷ்ராஜ் சொல்லுவார்ல, அந்த கதைய கேட்டுட்டு இருந்தவங்க எல்லாரும் அழுக ஆரம்பிச்சுருவாங்க. அ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பிரகாஷ்ராஜ் அப்பா வந்து அந்த இந்த ராக்கி பாய் கூட இருக்கும்போது, அந்த அந்த ராக்கி பாய் கூட இருக்கும்போது ஒரு சின்ன வயசா இருப்பாருல்ல, அப்ப காட்டுவாங்க. அப்ப அவரு சொல்லுவாரு ஒருத்தர்கிட்ட, "வரும்போது யாரும் எடுத்துட்டு போறதில்ல. போம்போது யாரும் எதையும் கொண்டு போறதில்ல. ஆனா, இவன் போம்போது எல்லாமே கொண்டு போய்ட்டானேன்னு" சொல்லி சொல்லும்போது, உண்மையுமே அப்படிதான் தோணுச்சு அந்த சீன் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அது அதோட முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பார்ட் 3க்கான ஒரு இது குடுப்பாங்க. கேஜிஎஃப் 3. ஆனா, இப்ப வரைக்கும் கேஜிஎஃப் 3 எப்ப வருது, எந்த வருஷத்துல வருதுன்னே எந்த ஒரு இதுவுமே குடுக்கல. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
கேஜிஎஃப் 3க்காக அது எப்படி வரும் அப்படின்னு. அதாவது இவர் வந்து வெளிநாட்ல அந்த 4 வருஷம் வந்து வெளிநாட்ல எந்த மாரி பிசினஸ் இவரு எப்படி பண்ணாரு அப்படிங்கிறது தான் அத கொண்டு வருவாங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். அ உண்மையாலுமே படம் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு படம், கேட்காத ஒரு டயலாக்கு, யாஷ்ங்கிறது ஒரு ஹீரோ கர்நாடகத்துல இருக்காருங்கிற விஷயமே தெரியாது. இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ கர்நாடகா சினிமாவே திரும்பி பார்க்க வச்ச படம் இந்த படம் கேஜிஎஃப். ஸோ உண்மையிலுமே செம்மையா இருந்துச்சு இந்த படம் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்களும் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா, நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்கன்றத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நான் அடுத்த வீடியோல இன்னொரு படத்த பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.